ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரையே அமிர்த கலசகஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்யநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. இப்பொழுது நாம் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற ஒரு சத்து பற்றாக்குறை அதனால் வரும் நோய்களை பற்றி விளக்கமாக பார்க்க போகின்றோம். ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது ஒரு வகையான சத்து. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து பொதுவாக எல்லா உணவுகளிலும் இருக்கும். எதில் மிக அதிகமாக இருக்கு, எதில் மிகவும் குறைவாக இருக்கு என்ற லிஸ்டை ஒரு 300 வகையான உணவுகளுக்கு நான் உங்களுக்கு தந்து விடுகின்றேன். ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு வைட்டமின் சத்து மாதிரி, வைட்டமின் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரு சத்து. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தை அளப்பது ஓராக், ஓஆர்ஏசி. ஓஆர்ஏசி என்றால் ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ட் கெப்பாசிட்டி. ஓராக் வேலையில தான் ஒரு உணவுல ஆன்டி ஆக்சிடென்ட்டை வளர்க்கின்றோம். இன்னொரு அளவுகோல் டிஏசி, டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் கெப்பாசிட்டி என்ற அளவிலும் அளப்பார்கள். 2 விதமான அளவுகோல் இருக்கின்றது. பொதுவாக ஓராக் வேலி தான் எல்லா இடத்துலையும் ஈஸியாக தெரியும். ஓராக் வேலி நமக்கு தினசரி 5000 ஓராக் ஆன்டி ஆக்சிடென்ட் நமது ஆரோக்கியமாக இருக்க நமது உடம்புக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. இந்த 5000 ஓராக் அளவுக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்காவிட்டால் நமது உடல் நோயாளி ஆகிவிடும். உதாரணமாக நாம் செருப்பு போடுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். செருப்புக்கு 2 அங்குலம் உயரம் ஹீல்ஸ் உள்ளது. அப்போ 1 வருடம் நடந்தால் செருப்பு தேய்ந்து விடுகின்றது. ஆனால் செருப்பு போடாமல் நடந்தால் நமது கால் 2 அங்குலம் தேவையில்லையே. ஏன் என்றால் நமது உடம்புல தேய்மானத்தை சரி கட்டுற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் வேலை செஞ்சு ஆரோக்கியத்தை வளர்க்குது. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் தேய்மானத்தை சரி கட்டுது. ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் தேய விடாமல் பார்த்துக் கொள்கிறது நமது உடல் உறுப்புகளை. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த 5000 யூனிட்ல நமக்கு கிடைப்பது 3000 யூனிட்டோட கிடைப்பதில்லை. நம்ம உணவுகள்ல அதிகபட்சம் மிக மிக வசதியாக படைத்தவர்கள், மிக மிக அற்புதமாக இலைகள், பூக்கள், காய்கள், கனிகளை விரும்பி சாப்பிடும் பழக்கம் உடையவர்களுக்கு ஒரு நாளைக்கு 3000 ஓராக் அளவிற்கு உணவுகளிலிருந்து கிடைக்கும். அவர்களுக்கு கூட 2000 ஓராக் அளவு பற்றாக்குறை. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் அழிவதற்கு காரணமே பற்றாக்குறை. வைட்டமின்கள் பற்றாக்குறை, மினரல்ஸ் பற்றாக்குறை, தாதுப்புக்கள் பற்றாக்குறை, வைட்டமின் தாதுப்புக்கள் பற்றாக்குறை, கால்சியம் சத்து பற்றாக்குறை, இரும்பு சத்து பற்றாக்குறை, ஃபேட்டி ஆசிட் பற்றாக்குறை, அமினோ ஆசிட் பற்றாக்குறை, ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை. பற்றாக்குறைகளினால்தான் மனிதனுக்கு வியாதியே. பற்றாக்குறை இல்லாவிட்டால் வியாதிகள் கிடையாது. இந்த பற்றாக்குறையை நீக்கிவிட்டால் பலமுடன் வாழலாம், நலமுடன் வாழலாம். பற்றாக்குறையை நீக்க வேண்டும். அப்போ தினசரி 2000 ஓராக் அளவிற்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை அனைவருக்கும் வருகின்றது. மிக மிக அற்புதமான உணவு எல்லாரும் சாப்பிட போறது இல்லை. தினசரி 1/2 கிலோ 1 கிலோ காய் பழங்களை சாப்பிடுன்னு சொன்னா யார் சாப்பிட்றாங்க? சாப்பிடுவது மறந்து விடுகிறோம். சாப்பிடுவதற்கு பிடிக்கவில்லை, சாப்பிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, சாப்பிடுவதற்கு வசதி இல்லை. அந்த மாதிரி ஏழை மக்கள் இருக்கிறார்கள். ஆகையினால மக்கள் இலைப்பூ காய்கனிகளை விரும்பி சாப்பிடுவதற்கு நேரமோ வாய்ப்போ கிடைக்காதனால் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை மிக மிக அதிகமாகின்றது. ஆகையினால் எப்படி சாப்பிட்டாலும் 2000 ஓராக் வேலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறையினால்தான் நாம் நோயாளி ஆகின்றோம். இப்பொழுது எப்படி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் 2000 ஓராக் அளவை பற்றாக்குறை சமாளிப்பது?
நம்ம நன்றா காணிகள், காய்கள், இலைகள், பூக்கள் எல்லாவற்றிலும் 100 கிராம்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூ 300 அளவு, 300 வாராக்களவு, 400 வாராக்களவு அல்லது 500 வாராக்களவு அப்படிதான் இருக்கு 100 கிராம் பழங்கள், இலைகள், காய்கள். ஆனால் 100 கிராம் சில மூலிகைகள்ல, சில மூலிகை விதைகளில 100 கிராம் 16 லட்சம் வாராக்களவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் தெரிந்து கொண்டால் 100 கிராமுக்கு 16 லட்சம் 1.6 மில்லியன் வாராக் யூனிட்ஸ் பெர் 100 கிராம். 100 கிராமுக்கு 1.6 மில்லியன் என்றால் 16 லட்சம். 100 கிராமுக்கு 16 லட்சம் என்றால் 1 கிராமுக்கு 16,000. 1 கிராமுக்கு 16,000. அப்போ 1 கிராமுக்கு 16,000 இருந்தால் நமக்கு தேவை 1/2 கிராம் அதிகம். அப்படின்னா அந்த மாதிரி மூலிகைகளை பார்க்கலாமா? அந்த மாதிரி மூலிகைகள் வந்து மிக சிறந்தது வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். கருப்பு திராட்சை விதை உள்ளது கடைகளில் கிடைக்கும். ஆண்கூர் கருப்பு திராட்சை, ஆப்பிரிக்காவில் உள்ள ஆண்கூர்ல இருந்து வர்ற கருப்பு திராட்சைக்கு பேரு ஆண்கூர் கருப்பு திராட்சை. இந்த ஆண்கூர் கருப்பு திராட்சை விதையை எடுத்து சோதனை செய்தால் 100 கிராம் ஆண்கூர் கருப்பு திராட்சையில 16 லட்சம் ஓராக்களவு இருக்கு. 1 கிராம்ல 16,000 ஓராக்களவு இருக்கு. காலையில ஒரு 5 பழம், மதியம் ஒரு 5 பழம், நைட் ஒரு 5 பழம் கருப்பு திராட்சை பழம் சாப்பிட்டாவே போதும். அதுல இருக்க விதைகள் 10 20 இருந்தா அந்த 10-20 விதை வந்து 1/4 கிராம் வந்துடும். அப்போ 1/4 கிராம் வந்தால் 16,000த்துல 1/4 பங்கு 4,000. தினசரி 4,000 வாராக் அளவு நமக்கு கிடைத்து விடுகின்றது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை கடைகளிலும் ஆண்கூர் கருப்பு திராட்சை கிடைக்கும். பழத்தை சாப்பிடும் பொழுது கொட்டையை துப்பி விடாமல் கொட்டையோடு மென்று சாப்பிட வேண்டும். இதுதான் ரகசியம். பழங்காலத்துல 1000 வருடத்துக்கு முந்தி கூட நோயாளிகளுக்கு கசாயம் வைப்பதற்கு இந்த கருப்பு திராட்சை விதை உள்ள பழத்தை தான் சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், யுனானி மருத்துவர்கள் உபயோகிப்பார்கள். அந்த கருப்பு திராட்சை விதைக்கு அவ்வளவு மதிப்பு. அதனால இந்த கருப்பு திராட்சை விதையை பொடி, விதையிலிருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட் எங்களிடம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் டீ பொடியாக போட்டு தருகின்றோம். அதுல 1 டீஸ்பூன் சுவையாக இருக்கிறபடி டீ தூளாக தயாரித்த பொழுது 1 டீஸ்பூன் பொடியை போட்டு, தேயிலை பாதி போட்டு, தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு, வெல்லம் போட்டு 1 கப்பு குடித்து விட்டால் ஆன்டி ஆக்சிடென்ட் காலையில் ஒரு 2000, மாலையில் ஒரு 2000, 4000 ஓராக்களவு கிடைத்து விடும். அப்போ 4000 ஓராக்களவு கிடைத்து விட்டால் நமக்கு தேய்மானம் கிடையாது. நரை திரை மூப்பு வியாதி, இந்த மாதிரி நரை திரை மூப்பு வியாதி, இந்த 4ம் ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறையினால் வரும் வியாதிகள். ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போடுது, அந்த கண்ணுக்குட்டி அம்மாயி கண்ணுக்குட்டி போடுது, அந்த கண்ணுக்குட்டி அம்மாயி கண்ணுக்குட்டி போடுது, அந்த கண்ணுக்குட்டி அம்மாயி கண்ணுக்குட்டி போடுது. இப்பொழுது பாட்டி பசுமாடு, அம்மா பசுமாடு, மகள் பசுமாடு, பேத்தி பசுமாடு, கொள்ளு பேத்தி பசுமாடு எல்லோரும் குட்டி போட்டு விட்டார்கள். அவர்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்தி விட்டால் ஒரு ஆளை கூப்பிட்டு இதில் யார் பாட்டி, யார் மகள், யார் பேத்தி, யாரு கொள்ளு பேத்தி என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்றால் அவர்களால் முடியாது. ஏனென்றால் முதுமை கிடையாது. மனிதனை தவிர மற்ற மிருகங்களுக்கு முதுமை கிடையாது. உயிருள்ள வரை ஒரே மாதிரி இளமையுடன் வாழும். முதுமை கிடையாது. ஒரு காக்கா குருவை காக்காவில் பாட்டி காக்கா, அம்மா காக்கா, மகள் காக்கா, பேத்தி காக்கா கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால நம்ம மனிதர்கள் இடத்துல மட்டும்தான் தாத்தா, அப்பா, மகன், பேரன் என்று கண்டுபிடிக்க முடியுது. பாட்டி, மகள், பேத்தி, கொள்ளு பேத்தி என்று வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது. ஆகையினால இந்த மாதிரி
நரை திரை மூப்பு வியாதிகள் உண்டாக்கி நோயாளி ஆக்குறது ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றாக்குறை இல்லாவிட்டால் நாம் என்றும் இளமையுடன் வாழலாம். ஏற்கனவே 300 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழலாம் என்று பார்த்தோம். மனிதனின் ஆயுள் 300 ஆண்டுகள் என்பதை மிக விளக்கமாக பார்த்து விட்டோம். இப்பொழுது 300 ஆண்டுகள் இளமையுடன் ஆரோக்கியமாக நரை திரை மூப்பு வியாதிகள் இல்லாமல் வாழலாம் என்பதை பார்த்து விட்டோம். அடுத்து பார்க்க